எடுத்து கேட்காதீங்க. அண்டாக்கா கசம் அப்புக்கா குகும் இல்லா அது என்ன தேவைப்படுதுன்னு சொல்றா. செங்கல் ஒரு 30 லோடு ஓட்டு 10க்கு ஆமா. ஏன் காம்ப்ளெக்ஸ் கட்டுறியாப்பா நீ ஓட்டப்பா என்ன கமிஷன் தானே. சரி ஓகே 30 லோடு 10 கல்லு ஒரு லோடுக்கு போட்டா போதுமா? 30 லோடுனா பெரிய காரஸ்ல ஓட்டுப்பா. சரி ஓட்டிக்கலாம். 30 லோடு ஓட்டு. ரீப்பர் ஆர்ச்சி போடுறதுடா ஓடு போறது இல்ல. நாம கட்டுற வீடு ஒரு புது விதமா இருக்கணும். ரீப்பர் ஒரு டாரஸ் சொல்லிடு. மூங்கில மரக்கடை வைக்கிறியாப்பா? இல்லப்பா நாம கட்டுற அந்த இடையில வைக்க சொருவணும். இடையில சொருவணும். அதுக்கு மூங்கில் வேணும். இடையில சொருவறதுக்கு மூங்கில் வேணும். இடையில சொருவிதான் மண்ணில மசிறு இல்லாத போயிட்டு இந்த பக்கம் மூங்கில் வேணும். அது ஒரு லோடு சொல்லிடு. மூங்கில் எதுக்கு கூட பண்ணுவா? இடையில சொருவறதுக்குதான். சரி சரி கேப் சந்தில வருதுல்ல சொரிக்கலாம். கேப்பில் தான் சொருவணும். ஆமா இது சாம்பல் ஒரு 5 லோடு சொல்லு. எதுக்குடா? பூரா சிமெண்டா போட்டு கட்டுவா. கட்டின உனக்கு எப்படி? சரி சாம்பிள் கமிஷன் வேணுமா வேணாமா? வேணும் இல்ல நான் கூப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு கமிஷன் வேணும்டா. வேணாம் சாம்பல் ஒரு 5 லோடு சொல்லு. 5 லோடு. சிமெண்ட் ஒரு 4 40 ஒரு 4 10க்கு 10னா ஒரு 15 மூட்டை சொல்லு. சாம்பிள் 4 லோடு. ஆமா சிமெண்ட் மூட்டை. சிமெண்ட் சாம்பல்ல போட்டு கலக்கறதுடா. கலக்கிட்டா தெரியாதா? இல்ல தெரியும். தெரியுமா? ஒரு கமிஷன் வேணுமா வேணாமா? அது என்ன இரண்டா வாங்க பேசிட்டு வேணுமா சொல்லி போறமா. சொல்லிவிடு. சல்லி இந்த ஒன்றரை சல்லி ஒரு 30 லோடு சொல்லு. தம்பி காலேஜ் கட்ட சொல்லல ஒண்ணு 10க்கு 10 ரூம் தான் கட்ட சொன்னாங்க. கமிஷன் வேணுமா? வேணும். எப்பதான் நீ எல்லாம் தெரிஞ்சது? எப்பதான் நீ எல்லாம் பொழைக்கிறது? என்ன பண்றது? வேணுமா சொல்லு. 30 லோடு சொல்லு. சொல்லிப்பியா? கம்பி ஒரு 80 லோடு சொல்லு. என்னப்பா பாக்குற? உரிக்க ஏதாவது கறிகிரி செய்யலாமா? இப்ப நம்ம இந்த வேலை செய்யலாமா விட்டுலாமா? செய்யணும். தெரியாது அவங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றது நீங்க கமிஷன் தானே. சரி ஓட்டி 80 லோடு ஓட்டு. சரி எல்லாம் ஓட்டுட்டு பணம் கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வா. கையோட கொஞ்சம் கொஞ்சமா சிறு வேலை செஞ்சு மாட்டேன். சரி இந்த 10க்கு 10 என்ன ஒரு 1.5 வருஷம் கட்டுவீங்களா? 4-5 வருஷம் ஆகாதா? 1.5 வருஷத்துல கட்டி நாளைக்கு ஒரு செங்கல் நல்லா பொழைச்சி கூட சொல்றாங்க. 4 வருஷம் ஆகும். சரியா? ஆளுங்க ஒரு 20,000 ஆளை சொல்லு. ஓட்டு கல்ல ஓட்டு போடுறேன். 4-5 வருஷத்துக்கு கட்டணும்ல. சரி வரட்டுமா? அண்டாகாசம் அபுக்கா குகும் திருநெல் சிசி எப்படி? இது வந்து போட்டியா? ஆமா இது அதான் ரூம் 10க்கு 10 பாத்தீங்களா? ஒரே நிமிஷத்துல வேலை ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. பணத்தை எப்படி ஆளுதான் வேணும் பின்ன கொடுத்து அனுப்புறேங்க. தம்பி நான் சொன்னதெல்லாம் எல்லாம் எழுதி எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அந்த பத்திரத்துல ஆட்டோ அந்த பக்கமா நின்று நான் கொண்டு வரேன். என்ன ஊர்ல கொடுக்குற மாதிரி நீ பேசிட்டு இருக்கிறேன். பணம் கேட்டிய 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறமா பாப்பா? அந்த பத்திரத்துல கை நாட்டு வாங்கிட்டு வா. எந்த பத்திரத்துல? இருக்கிறதுல 2 செடி குறமாக்கு அதுல்றா 80 லோடு அந்த கம்பி அத வாங்கிக்க போட்டு வாங்கிட்டு வந்துறேன். சரி வரேன். சாமி எப்படி? பரவாயில்ல மெயின் அதுவும் அந்த சைடுல இடையில சொருவத்துல பெரிய ஆளு கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி போகட்டும். பூஜை உண்டான பூஜைக்கு என்னென்ன தேவையா அதெல்லாம் கொண்டா போகலாம். எருக்கலாம்பட்டி கொடுங்க. நெருப்பட்டி எருக்கலாம்பட்டி இல்ல. சரி நான் அண்டவரமாக இருக்கிறேன். பூஜை செய்து விட்டு என்ன தேவையோ அன்றாடு காலை மாலை தவறாம எது தேவைனாலும் கேளு. நான் கொடுத்து அனுப்புகிறேன். அமருமா சாமி? திங்களும் தென்கிளையா
செஞ்சடையாய் போற்றி திரிபுரம் எரித்தாய் போற்றி திங்களோகம் செஞ்சடையாய் போற்றி திரிபுரம் எரித்தாய் போற்றி மங்கையின் பாகாய் போற்றி மான்மலர் தரித்தாய் போற்றி எந்தனை காத்தருளும் என் குல ஈஸ்வரார் உனது பாகம் போற்றினே ஓம் நம சிவாய நமக எங்கள் கங்கே பவனி தாயே நீ பாபா ஓம் நம சிவாய நமக மாதா காதருள்ள வாரும் அம்மா எந்த லோகநாயகியே ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக எங்கள் வாணி சரஸ்வதியே எந்த தன்னையாலே கங்காதரா கவரி மனோகரா திருநீல காலகண்டா சாம்பசிவா சந்திரசேகரா நீயோ காதருள்ள வரும் அம்மா எந்த லோகமாதா ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக எந்த பட்டினியே உன்னை எண்ணி எந்த நன்னையாலே சாம்பசிவனே சந்திரசேகரா திருநீல காலகண்டா கங்காதரா கவரி மனோகரா ஓம் நம சிவாய நமக தாயே பாரசபை கூட்ட போரே எந்த நன்னையாலே ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக இதோ தந்தையாரிடத்திலே கவரி மாதா பூஜை செய்வதற்காக கன்னிகாமடம் அமைத்து தர சொல்லி என்று வேண்டிய உடனே தந்தையாராப்பட்டவர் கன்னிகாமடம் அமைத்து தந்தார். அதிலே இன்று நான் முதல் நாள் பூஜையானது செய்து விட்டேன். இரண்டாவது நாள் பூஜை செய்வதற்காக இப்பொழுது நான் குளித்து நீராடி வர வேண்டும். ஆகையால் குறைக்கரை சென்று குளித்து நீராடி மீண்டும் கவரி மாதா பூஜை செய்வதற்கு கன்னிகாமடத்துக்கு வருவோம். சென்று வருகிறேன்.